வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம டிராக்டர் வீடியோக்கு நிறைய பேர் மெசேஜ் அண்ட் டிஎம்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லா டவுட்டுமே ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோங்க. மல்ச்சர் வாங்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோன்னே ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்டாகவே எடுத்துக்கலான்னு தான் பார்த்துருந்தோம். ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட போய் அவங்க செகண்ட் ஹேண்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. விசிட் பண்ணி பார்த்தோம். நம்ம டிராக்டருக்கு அது செட் ஆகிற மாதிரி தெரியலைங்க. ரொம்ப கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ நம்ம மல்ச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினோம்னா நம்ம தோட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் வாடகை பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, அப்படி நம்ம வாடகைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் செகண்ட் ஹேண்ட் வாங்கி அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனையும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு புதுசாகவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம்னா நம்ம ரெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தோட்டத்து பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்தோம். அப்போ நம்ம புதுசாக வாங்க போகிற என்ன கம்பெனியில் வாங்கலான்னு தோணுச்சுங்க. அப்போ 2-3 கம்பெனி விசிட் பண்ணி பார்த்தோம். அவங்களோட யூசேஜ் மேனுவல் எல்லாமே பார்த்தோம். எல்லா பக்கம் விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் நமக்கு லோக்கலில் எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் சர்வீஸ்க்கு நம்ம சீக்கிரமாக போயிட்டு வர முடியும். ஏன்னா சீசன் டைமில் யாராச்சும் கேட்குறாங்கன்னா நம்ம சர்வீஸ்க்கு விட்டுருந்தோம்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்னு போனோம்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். இதை திருப்பியும் கொண்டு போய் அங்கே வைக்கணும், எடுத்துகிட்டு வரணும். அதனால் நம்ம லோக்கல் தாராபுரத்துலேயே சர்ச் பண்ணி பார்க்கலான்ட்டு சக்திமானில் தாங்க எடுத்திருந்தோம். ரேட்டு பார்த்திங்கன்னா 1,90,000 கிட்ட கோட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரைஸ்க்கு தான் நம்மளும் டெலிவரி எடுத்திருந்தோம். அவங்களே கொண்டாந்து டெலிவரியிலேருந்து ஃபிக்ஸிங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. யூஸ் பண்ணுறது எப்படி கொண்டு கிளியராகவே டெமோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமுங்க. யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஒரு 2-3 டைம் நம்ம தென்னமட்டை மேலே ஓட்டினோம்னாலே அது மண்ணோட மண்ணாக ஆயிருங்க. நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ நீட்டாக கொடுத்துட்ருக்குன்னு. ஆனால் அங்கேருந்து டஸ்ட் வர்றதா ஒரு மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், நம்ம க்ரீன் கலர் டிராக்டர் ஃபுல்லாமே அந்த டஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் அதை அரைக்கும் போது கண்டிப்பாக டஸ்ட்டு தான் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கணும். நம்ம மல்ச்சர் வாங்கினதுக்கான மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ளே மட்டை எடுத்து போட்டு தீ வச்சுட்டு இருந்தோமுங்க. அப்புறம் ஆட்கூலி அது இதுன்னு செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருந்தது. அப்புறம் தென்னை மட்டையை ஒரே இடத்துல போட்டு டம்ப் பண்ண வைக்க ஆரம்பித்தோம். அது இக்கறக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. காட்டுக்குள்ளே குச்சியும் கொள்ளுமா நீட்டாகவே இருக்காது. நம்ம தேங்காய் போடும்போதும் தேங்காய் எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்புறம் 2-3 டைம் மல்ச்சரை நம்ம ரெண்ட்டுக்கு பேசி இங்கே கொண்டு மட்டை அரைச்சிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தோம்னா தோட்டமும் நீட்டாக இருந்ததுங்க. மழை பெஞ்சதுனாலும் தண்ணி கொஞ்சம் ஸ்டே ஆகிற மாதிரி இருந்தது. எல்லா ஊர்லேயும் மல்ச்சர் 1 மணி நேரம் ஓட்டினாங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் ஒரு ரெண்டல் பர்பஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமான்ட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ப்ராப்பரான யூசேஜ் வீடியோ போடுறோங்க. ஏன்னா நம்மளுக்குமே இது புதுசு தான். மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.